ஹலோ கைஸ், ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ நமக்கு டக்குன்னு தோன்றது வந்து ஆடி ஆஃபர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை. ஏன்னா ஆடி மாதம் ஆகிட்டுனா எல்லார் வீட்லேயும் கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு வெள்ளிக்கிழமை ஆகிட்டுனா படைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல் போயிட்டு வரப்பெல்லாம் அம்மா வந்து ஆடி மாதம் ஆகிட்டுனா வெள்ளிக்கிழமை சாமிக்கு படைக்கணும்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை சாப்பிட்ணுன்னே நான் வந்து சீக்கிரமாக வந்துடுவேன். அதில் ஒன்று ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த பால் கொழுக்கட்டை தான். பால் கொழுக்கட்டை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் காலேஜில் ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன். அப்போ அம்மா என்னை பார்க்க வரப்பெல்லாம் இது செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டு நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா கரெக்டான ஸ்டேஜுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதை நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம உருண்டையாவோ இல்லை என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருள் எடுத்து அதை 1ஆம் தேங்காய் பால் 2ஆம் தேங்காய் பால்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2ஆவதாக எடுத்தாலே அந்த தேங்காய் பாலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2ஆவதாக எடுத்தாலே அந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி அரை கப் அளவுக்கு சக்கரை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி.